ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் 20. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். ஐயோ, இப்போ யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அவங்க இன்னும் திரும்பி வரல. இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், என்ன கொன்று புதைச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு படப்பின் பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க நினச்ச மாதிரி நம்மளோட ஹீரோ என்ட்ரி கொடுத்துருவாரு. எங்கே ரூஃபையும் ஹெங்கியும் அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண் கிட்ட விசாரிப்பார். அது வந்து அவங்க 2 பேரும் விளையாடி டயர்டானதுனால போய் தூங்குறாங்க. தூங்கிட்டாங்களா? தூங்கி எவ்வளோ மணி நேரம் இருக்கும்? அது வந்து 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரமாக தூங்குறாங்களா? நீயே ஒரு மாதிரி பேசுகிற. இல்லையே, நான் நல்லா தானே பேசுகிறேன். சரி, நானே போய் பார்த்துக்கிறேன். வெளியால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒன்றும் வெளியால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவமாக முறைச்சிட்டு போவார். ஐயோ, சொல்கிறத கேளுங்க மாஸ்டர். போச்சு. அந்த இடத்துல அவங்க 2 பேர் தூங்குற மாதிரி தலைக்கானையை வச்சு செட்டப் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்க 2 பேரும் எங்கே போயிருக்காங்கன்னு உண்மையை சொல்ல போகிறே இல்லையா? அவங்க 4 மணி நேரமாக கடத்தெருவை சுற்றி பார்த்துட்ருக்காங்க. கடத்தெருவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கோவமாக போவார். நான் சொல்கிறத கேளுங்க. ஹெங்கியூ ஒரு பக்கம் ஹெங்கியூக்கான நம்மளோட ஹீரோயினி எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு குழந்தை நின்றுட்டுருக்கோம். அது ஹெங்கியூ நினச்சி பிடிச்சி இழுக்க அது ஹெங்கியூ இல்லை. பகல்லே ஆரம்பிச்சிட்டிங்களா? இந்த மாதிரி பொம்பளைங்களாம் மினிக்கிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி குழந்தைய தூக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசுவாங்க. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிற்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுவார். எங்கேயுமே நான் தொலைச்சிட்டேன், நான் வேணும்னு பண்ணலை, இப்போ இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லை, நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போகிற, சீக்கிரம் எங்கேயோ கண்டுபிடிச்சாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிருவார். ஹீரோயினையும் அவங்களோட ஒரு பக்கம் போய் தேட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் இந்த மேட்டர் தெரிஞ்ச தாய் கழுவி, என்ன எங்கேயோ காணாமா? இருந்தது ஒரே ஒரு வாரிசு, அதை கூட உங்களால் ஒழுங்காக பார்த்துக்க முடியலையா? அவளை யார் வெளியில் கூப்பிட்டு போக சொன்னது? போச்சா? இப்போ என் பேத்தி எங்கே இருந்தாலும் நான் பார்த்தாகணும். சீக்கிரம் எல்லாரும் போய் தேட சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? போய் தேடுங்க. நீ என்ன பண்ணுற? நீயும் தான் சொல்கிறேன், சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே விரட்டி விட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோட பிரதர் விளையாட கிளம்பும்போது அவங்க பொண்டாட்டி வந்து சீக்கிரம் வாயா, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி கைப்பிடிச்சி இழுப்பாங்க. என்னடி அவசரம்? வா, எங்கேயோ காணாம், கண்டுபிடிக்கணும். அதுக்கு எதுக்கு நம்ம போகணும்? அதுக்கு தான் நிறைய வேலையாட்கள் இருக்காங்கல்ல. ஆமாம்மா, நீங்கள் ஏன் போகணும்? அவங்க கண்டுபிடிக்க போகிறாங்க. என்ன பேசுகிற? எங்கேயோ எனக்கும் பொண்ணு தான். என் பொண்ணை கண்டுபிடிக்க நான் தான் போவேன். இதை வச்சிரு. முக்கியமான விஷயம், எங்கேயும் வீட்டுக்கு வந்துட்டா எனக்கு நீ இன்ஃபார்ம் பண்ணணும், புரிஞ்சுதா? சரிங்கம்மா, சீக்கிரம் வாயா. இவ ஒருத்தி எங்கே போனாலும் என்னை இழுத்துக்கிட்டே போகிறன்றா. வர மெதுவாயிழு. இந்த பக்கம் நம்மளோட சாங்லியும் ஜெயினுமே சேர்ந்து தேடிட்டு இருப்பாங்க. இல்லைங்க, நான் இந்த பொண்ணை பார்க்கல. இல்லைங்க, என்னையா யாரை கேட்டாலும் இல்லை இல்லைன்றாங்க. இப்போ எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? ஏதாவது சொல்ல. இதுக்கு என்னை மாதிரி ஒரு பிரின்ஸ் கிட்ட கேட்கணும். இந்த மாதிரியெல்லாம் விசாரித்தா கண்டுபிடிக்க முடியாதுமா. என்னோட பவர் யூஸ் பண்ணுற அங்கே பாரு கொஞ்சம்னு சொன்னோடனே இவரோட ஒரு படை வரும். அதாவது இவர் காசு கொடுத்தா வர கூட்டம். இருக்கட்டும். சீக்கிரம் நான் சொன்னது இந்த கூட்டத்துக்கு சொல்லுங்கள். நீங்கள் பாருப்பா, மேன்ஷனோட குட்டி பொண்ணு தொலைஞ்சு போயிட்டா, நல்லா பண்ணு மாதிரி இருப்பா. அவளை கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நான் சொல்கிறேன், கண்டுபிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு $10,000 கோல்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருவார். ஓகே, நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கண்டுபிடிக்க போயிடுவாங்க. எல்லோரும் போங்க, சீக்கிரம் போய் தேடுங்கடா, நம்ம நல்ல பேர் வாங்க வேண்டாமா? நீ என்னத்துக்குடா நிற்கிற? நான் சூப்பர்வைசரா? நான் உனக்கு கொடுத்த வேலை செய்யல. சூப்பர்வைசர் நீ தான் வேலையால். போய் தேடுடா, போ, உதைக்கிறதுக்குள்ளே ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜுவான் தள்ளி விட்டுட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு இருந்த சாக்லி, நீ மட்டும் ஒய்யாரமாக என்னடா நின்றுட்டுருக்க, நீ தான் போய் தேடணும். சரி வா, சீக்கிரம் வா போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவானும் ஜாங்லியும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி அந்த கடையிலேயே உட்காந்துருவாங்க. ஏம்மா என் பொழப்ப கெடுக்கிற? இங்கேருந்து தயவு செஞ்சு எழுந்திரிச்சு போமா. என்னால் இங்கேருந்தெல்லாம் போக முடியாது. என்னது போக முடியாதா? ஏம்மா, உன்னை பார்த்தாங்கன்னா யாரா கடைக்கு வருவாங்களா? என் குழந்தைய தேடுற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். உங்களுக்கு சொன்னால் புரியலையா? என்னது, குழந்தைய தேடுறியா? உன் குழந்தை காணாமல் போச்சா? இங்கே தான் தொலைச்சேன். மைலேடி சீக்கிரம் எழுந்துறீங்க. என்னாச்சு? எங்கேயும் வீட்டுக்கு வந்துட்டாலாம்? கிடச்சிட்டாலாம்? அதெல்லாம் இல்லை, எங்கேயும் காணாமல் போன விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அழாதீங்க மைலேடி, நான் போஸ்டர் கொண்டு வந்திருக்கேன். இதை கொடு. இங்கே பாரு கடைக்காரரு, இந்த போஸ்டர் நான் இங்கே ஒட்டினா போகிற வரவங்களை பார்த்து எனக்கு ஏதாவது தகவல் கிடைக்கும். இங்கே நான் ஒட்டிக்குவா? தாராளமாக ஒட்டிக்குமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப நன்றி, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன்.
ஹெங்யூ சீக்கிரமாக கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெங்கியோட ஃபோட்டோவை அந்த கடை முன்னாடி ஓட்டிட்டு போவாங்க. வா எல்லா கடையிலும் ஓட்டலாம்னு சொல்லிட்டு பனிப்பெண்ணை கூட்டிகிட்டு ஓடிடுவாங்க. 2 நாள் ஆகியும் ஹெங்யூ கிடச்சிருக்க மாட்டா. அந்த சோகத்திலே நம்ம ஹீரோயினி சாப்பிடாம உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோ இதையாச்சும் கொஞ்சமாக சாப்பிடு, 2 நாள் ஆச்சு, சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு. நம்ம ஹீரோயினி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஒரு பெண் வந்து என் குழந்தைக்கு இது வேணும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கடைக்கார்ட்ட அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அவர் துரத்தி அடிக்க நம்ம ஹீரோயினி பின்னாடி எடுத்துகிட்டு போய் இந்தாங்க இது உங்கள் குழந்தைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹாய் என் குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும் இதை பார்த்தா, நான் வந்துட்டேன் அம்மா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அதை எடுத்துகிட்டு போவாங்க. அந்த லேடி மேலே நம்ம ஹீரோயினுக்கு டவுட் வந்துடும். ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போனதும் அந்த லேடி நான் வந்துட்டேன் அம்மா வந்துட்டேன் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. கண்டிப்பாக எங்கேயும் இங்கே தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நீங்கள் என்ன உள்ளே போகாதீங்க, என் குழந்தை இருக்க பயந்துருவா. இங்கே பாருங்கள் நாங்கள் உங்கள் குழந்தைய ஒன்றும் பண்ண மாட்டோம், தயவு செஞ்சு என்னை போக விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி உள்ளே போயிடுவாங்க. என் குழந்தை ஒன்றும் பண்ண மாட்டீங்களோ, அவன் பயந்துருவான். எங்கேயும் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது எங்கேயும் அந்த ரூமில் தான் கட்டி போட்டு வச்சுருப்பா. எங்கேயும் நீ நீ எங்கே போயிட்ட, என்னை மன்னிச்சிரு எங்கேயும், நான் உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது, இதெல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுகளை அவிழ்த்து விட்டுட்ருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, உன்னை நான் நல்லா பார்த்து வந்துருக்கணும் அப்படி இப்படின்னு எழுவாங்க. எனக்கு பசிக்குது ஐயோ, உனக்கு வீட்டுக்கு போனதும் நீ என்னெல்லாம் கேட்குறியோ அதெல்லாம் நான் செஞ்சு தருவேன், போகலாமா வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. எங்கேயும் எங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினச்சிருவாரு. இங்கே பார்த்தியா அம்மா உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கு, இதை நீ வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அந்த குழந்தைகிட்ட சொல்ல, நான் அவங்கக்கிட்ட பேசணும். சரிப்போ இது எனக்கு வேண்டாம், நீங்கள் சாப்பிடுங்க. என் குழந்தை எனக்கு கொடுக்குது, இது சுவையானது எனக்கு என் குழந்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாக சாப்பிட்றதுக்காக கையில் வச்சுட்ருப்பாங்க. இந்த பரிதாபத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம எங்கேயோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. பெரிய மருமக ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இதை சாப்பிடு, உன்னை பார்க்காம நாங்கள் தவிச்சு போயிட்டோம், இது கொஞ்சமாக சாப்பிடுமா, அது சாப்பிடலாம் என்ன, இது சாப்பிடு. எங்கேயோ யாருன்னா சாப்பிடும் போது குழந்தைக்கு இது கொடுப்பாங்களா, இதுதான் அவளுக்கு பிடிக்கும், நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் எங்கேயும் இவங்க கொடுக்குற எதையுமே சாப்பிட மாட்டா. இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்னையா எது கொடுத்தாலும் வேணாம்னு சொல்கிறா. எங்கேயும் இப்போ உனக்கு பிடிச்சது நான் கொண்டு வந்திருக்கேன், நீ நிறுத்து, அவளுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், அப்படியே நீயே செஞ்சுருந்தாலும் நானே கொடுத்துக்கிறேன், நீ மூடிக்கிட்டு நெல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமக அந்த பவுலை வாங்கி ஊட்டுவாங்க. அதை நல்லா திருப்தியாக சாப்பிடுவா. உனக்கு இதை பிடிச்சிருக்கா, உனக்கு இன்னும் நிறைய கொண்டு வரட்டா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினி கடகடகடன்னு ஓடுவாங்க. இதை பார்த்த நம்மளோட ஹீரோ இப்போ எங்கே அவசரமாக போயிட்டுருக்க, இல்லை எங்கேயுக்காக நான் ஒரு பவுல், எனக்கு புரியுது நீ கொஞ்ச நாளாக ரெஸ்ட் இல்லை, அவளை தொலைச்ச அந்த குற்ற உணர்ச்சியில் இருக்க. ஆமாம் நான் தானே தொலைச்சேன், என்னை மன்னிச்சிருங்க, இதில் ஓன் தப்பு எதுவும் இல்லை. எங்கேயும் அம்மாடி, ஐயோ என் செல்லம் துரும்பா இழைச்சி போச்சு, ஏன் இப்படி இருக்க, பத்தியா பாட்டி வந்துட்டா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, பாட்டி வாங்கி தரேன். எங்கேயும் வந்துட்டாளா, இது மாதிரி என்னென்னவோ செஞ்சு வெளியில் கூட்டிகிட்டு போய் உன்னை ஆபத்தில் சிக்க வச்சுட்டா, இப்போ கொடுக்குறதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயும் அதை பிடுங்கிப்பா. சரி என்னவோ பண்ணித்தல, உனக்கு பிடிச்சதான் எனக்கும் பிடிக்கும், சரி அது இருக்கட்டும், பாட்டி உன் கூட விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், வரியா போய் விளையாடலாம், பாட்டி உனக்காக நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்கேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இல்லை நான் ரூஃபை அம்மா கூட தான் விளையாட போகிறேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லிடும். வேண்டாம் முன்ன மாதிரி உன்னை தொலைச்சிருவா. முன்னாடி பண்ண தப்புக்கு நான் அவளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இனி அப்படி நடக்காது. ஆமாம் நான் அம்மா கூட தான் விளையாட போவேன், நான் போகிறேன். சரி நீ ஆசைப்படுறதுனால உன்னை அனுப்பி வைக்கிறேன், சரி பத்திரமா விளையாடணும். உங்களை நம்பி தான் அனுப்பி வைக்கிறேன், பத்திரமா அமுச்சு விடணும்னு சொல்லிடுவாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோயினி அப்புறம் எங்கேயும் நம்மளோட ஹீரோ 3 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. அத்தை என்ன அவங்க கேட்ட உடனே குழந்தை டக்குன்னு அமுச்சு விட்டீங்க, அப்படியெல்லாம் அனுப்பாதீங்க, ரொம்ப டேஞ்சரர், முன்னாடி அவன் என்ன பண்ணான்னு பார்க்கலையா நீங்கள், அதனால தான் சொல்கிறேன் எங்கேயும் ஏன் கூட அனுப்பி வைங்க, அவளுக்கு நல்ல பாடம் சொல்லித்தரேன், நல்ல விளையாட்டு காட்டுறேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா, நீ பாடம் விளையாட்டு, இந்நேரம் 2 பிள்ளைங்களுக்கு அம்மா இருக்க வேண்டியவ, நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, குழந்தையெல்லாம் உன்னால் பார்த்துக்க முடியாது, இப்போ எங்கேயுக்கு ஸ்கூல் சேர்க்க வேண்டிய நேரம், எங்கேயுக்கு ஸ்கூல் சேர வேண்டிய வயசு வந்துருச்சு, இதுக்கப்புறம் அவளுக்கு யார் பெஸ்ட்டாக டீச்சிங் பண்ணுறாங்களோ அவகிட்ட தான் அவள் வளருவா, ஒன்னால் அதெல்லாம் முடியுமா, முடியும் அத்தை, நான் முடிச்சு காட்டுறேன், இதில் அவளா நானான்னு ஒரு கை பாத்திரத்தை, உங்கள் சேலஞ்சை நான் ஏற்றுக்கிறேன், என்னால் முடியும்,
ம். அவங்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போட்டிக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோயினி நைட்டு ஃபுல்லா அடுத்த நாள் ஹெங்கிக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் கத்துக் குடுக்கலாம், என்னெல்லாம் சாப்பிட குடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுட்ருப்பாங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டே நம்மளோட ஹீரோ பெட்ட ரெடி பண்ணுவாரு தூங்குறதுக்காக. ஒரு பக்கம் திரும்பி பார்க்கும்போது நம்மளோட ஹீரோயினி உட்காந்த இடத்துலயே தூங்கிட்டு இருப்பாங்க. அது சரி. இவ என்ன பேசிக்கிட்டே தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி பாரி வள்ளல் மாதிரி நம்ம ஹீரோயினி மேலே போத்தி விடுவார். போத்தி விட்டது மட்டும் இல்லாமல் ஹீரோயினி பக்கத்துலேயே உட்காந்துப்பாரு. ம் இத்தனை நாளாக உன்னை போய் நான் கெட்ட போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவோட ரொமான்சிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளோட ஹீரோ பார்த்தது மட்டும் இல்லாமல் தலையை கோதி விடுறது. அடுத்தது என்ன, அன்பின் அடையாளமாக நம்மளோட ஹீரோயினிக்கு நெத்தியில் கிஸ் பண்ணுவார். கிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் ஹீரோயினோட அழகை இப்போ தான் இவரை ரசிக்க ஆரம்பிக்கிறாராம். கிஸ் பண்ணிட்டு பக்கத்துலேயே உட்காந்து ஹீரோயினோட அழகை ரசிச்சிட்ருப்பாரு. மறுநாள் காலையில் நம்மளோட பெரிய மருமக எப்படியாச்சும் ஹெங்கியோ கைக்குள்ளே போட்டுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹெங்கியோக்கு போயம் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. இதெல்லாம் நீ கற்றுக்கிட்டா தான் புத்திசாலி ஆகுவ. இப்போ அப்பாவை படிக்க சொல்கிற, அவர் படிப்பார். அதை கேட்டுட்டு நீ ரிப்பீட் பண்ணணும். என்னையா வாயை பார்த்துட்ருக்க, படி. ஆ ஆ இரு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் படிப்பார். ஆனால் ஹெங்கிக்கு இது மண்டியிலே ஏறாது. அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயினி என்ட்ரி கொடுப்பாங்க. அவங்கள பார்த்த ஒன்று ருஃபை நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓட ஆரம்பிப்பா நம்மளோட ஹெங்கியும். அதை பார்த்து நம்மளோட மருமக ஏய் இவ இல்லைன்னு தெரிஞ்சு தானே இவளுக்கு நம்ம படிப்பை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். இவ எங்கேருந்தையா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷாக்காக அவங்களோட மூஞ்சி பார்த்துப்பாங்க. எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியும்னா ஹெங்கியும் அவ கூட போயிட்டானா நாம் என்ன உட்காந்து பிள்ளை பிடுங்குறதா, சீக்கிரம் இறங்கி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சரி சரி திட்டாத வரேன். இவ அப்படி என்ன சொல்லி தரப்போறா அப்படின்னு சொல்லி 2 பேர் பார்த்துட்ருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து பின்னாடி தாய்க்கிழவியும் வந்து நிற்பாங்க. குழந்தைங்களுக்கு இவ்வளோ கஷ்டமெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் எடுத்து என்ன மொத்தத்தையும் ஒப்பிக்க சொன்னா அந்த குழந்தை எப்படி ஒப்பிக்குன்னு சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் அதுக்கு பிடிக்கிற மாதிரி என்டர்டைமான விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி. அந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வரமாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்டோன்னே பெரிய மருமகளுக்கு டென்ஷன் ஆயிரும். என்னது, என்னால் அவளுக்கு டீச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறியா? நீயா நானான்னு பார்த்துருமா? நம்ம 2 பேருமே ஹெங்கிக்கு டீச் பண்ணுவோம். அப்போ தெரியும்ல. கண்டிப்பாக தெரியும். இதில் யார் வின் பண்ண போகிறான்றது எனக்கு முன்னாடியே தெரியும். கண்டிப்பாக நாங்கள் தான் வின் பண்ணுவோம். நான் சொல்கிறது தான் ஹெங்கிக்கு நல்லா புரியும். அதுக்கெல்லாம் நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி நக்கல் அடிப்பாங்க. அதை பார்த்து நம்மளோட ஹெங்கியும் நக்கல் அடிப்பா. இதெல்லாம் பார்த்து தாய்க்கிழவி சிரிச்சிட்ருப்பாங்க. நல்ல போட்டியானாலும் ஹெங்கிக்கு நல்ல வாழ்க்கை நல்ல படிப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சிரிச்சிட்ருப்பாங்க. பேஷ் பேஷ் நன்னா இருக்குது அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருவாங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் ஸ்மைலிங். டாடா.